ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஆனியன் பரோட்டா பண்ண போகிறேன். 2 ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ரொட்டி மாவில் இதில் 3த்தையும் போட்டுட்டு உப்பு, ஓமம் போட்டுட்டு கொஞ்சோண்டு காரப்பொடியும் போட்டுட்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு கலந்துவிட்டு அப்புறம் ரொட்டி மாதிரி பண்ணிட்டு பண்ண வேண்டியதான். ரொட்டி மாவில் இதை போட்டு பிசைஞ்சு விட்டு பண்ணலாம். இது மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம்னா எவ்வளோ பரோட்டா பண்ண போகிறோமோ அவ்வளோ அளவு பண்ணிட்டோம்னா ரெடி பண்ணிட்டோம்னா ஈஸியாக இட்டுட்டு தவாவில் போட்டு எடுக்கிற சௌரியமாக இருக்கும். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் பண்ணுற மெத்தடில் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பண்ணலாம். இந்த மாதிரி தவா வெட்டுண்டுலாம் ஆனியன் பரோட்டா தவாவில் இல்லை கல்லில் வெட்டுன்ட்டு தவாவில் இது மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுவிட்டு எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு எது தேவையோ எண்ணெய் நெய் ரெண்டுமே கலந்து வச்சுருக்கேன். அதை போட்டுவிட்டு திருப்பி போட்டுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் டிஃபன் கூட வயசானவங்க குழந்தைகளோட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் பண்ணி காமிங்க. இந்த மாதிரி வெந்த உடனே நெய் போட்டுட்டு திருப்பி எடுக்கணும். அப்புறம் ஆனால் ஆனியன் பரோட்டா ரெடி எடுத்து இந்த மெத்தட் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொட்டுக்கிறதுக்கு தக்காளி, உப்பு, பச்சை மிளகா, கொத்தமல்லி போட்டு சட்னி அரைச்சிருக்கேன். டேஸ்ட்டாக